என் கணவரும் விஷச்சாராயம் குடித்துதான் இறந்தார். 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்த பெண். புதைத்த உடலை மீண்டும் தோண்டி எடுத்து விசாரணை. கள்ளக்குறிச்சி அருகாமையில் உள்ள மாதவச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் 45 வயதான முருகன். இவரும் அதே ஊரைச் சேர்ந்த 35 வயதான இளையராஜாவும் கடந்த 18ஆம் தேதி கருணாபுரம் கிராமத்தில் விற்கப்பட்ட விஷச்சாராயத்தை வாங்கி குடித்ததில் இருவரது உடல்நிலையும் பாதிப்படைந்தது. ஜெயமுருகனை அவரது மனைவி உள்ளிட்டோர் ஆட்டோவில் அழைத்து சென்று கொண்டிருந்த போதே அவர் இறந்து விட்டதாகவும், ஜெயமுருகனின் உடலை அவரது குடும்பத்தினர் வீட்டிற்கு கொண்டு வந்து இறுதி அஞ்சலிக்கு பிறகு அவரது உடலை மயானத்தில் புதைத்து விட்டனர். இதுபோல் இளையராஜாவின் உடல் எரிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இறந்து போன ஜெயமுருகன் மற்றும் இளையராஜா குடும்பத்திற்கு அரசின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி கேட்டு உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்திடம் முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து புதைக்கப்பட்ட ஜெயமுருகன் உடலை மீண்டும் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதை அடுத்து சென்னை மற்றும் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இருந்து மருத்துவ குழுவினர் மாதவச்சேரி சுடுகாடு பகுதிக்கு சென்று புதைக்கப்பட்டிருந்த ஜெயமுருகன் உடலை வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் முன்னிலையில் JCB எந்திரம் மூலமாக தோண்டி எடுத்து உடலை பரிசோதனைக்காக எடுத்துச் சென்றிருக்கிறார்கள்.